பேக் டு மை சேனல் ஜிம் கார்த்தி. இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஒரு பயனுள்ள தகவல் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு எல்லாமே உங்களை சேரும். தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா அடுத்த 2 ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 2,00,000 நெருங்கும் அப்படிங்கிறத சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதை யார் கணிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? உலக தங்க கவுன்சில் தான் கணிப்பு தெரிவிச்சிருக்கு. தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்துட்டே வருது. நடுத்தர வர்க்கம்லாம் பார்த்திங்கன்னா அதை வாங்குறதுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு. தற்போது பாத்தீங்கன்னா டாலரோட மதிப்பின்படி ஒரு அவுன்ஸ் 28.3 கிராமும், தங்கம் சுமார் பாத்தீங்கன்னா 5.40 லட்சத்துக்கும் மேல உயரக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. தங்க சந்தைக்கான ஒரு சர்வதேச அமைப்பா இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா உலக தங்க கவுன்சில், அதாவது WCC அப்படின்னு சொல்லுவாங்க. உலகங்களையும் இருக்கிற முன்னணி தங்க சுரங்க நிறுவனங்களால உருவாக்கப்பட்ட, அது மட்டும் இல்லாம லாப நோக்கமற்ற அமைப்பா இது இருக்கு. இந்த அமைப்பு உலக நாடுகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தோட தேவை, அதுக்கப்புறம் இருக்கிறது, அப்புறம் விலை நிலவரம் குறித்து விவரமான அறிக்கைகளை அது வெளியிடுது. அந்த வகையில இந்த உலக தங்க கவுன்சிலோட தலைமை செயலகம் அதிகாரி CEO ஒரு டேவிட் டெய்ட் சமீபத்தில் ஒரு நேர்காணல் ஒன்று பேசியிருக்காரு. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க. அது என்ன தெரியுமா? தங்கம் விலை பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டுல இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை தாறுமாறா உயர்ந்து நடுத்தர வர்க்கங்கள் பாத்தீங்கன்னா நடுங்க வச்சிட்டு இருக்க நிலையில இந்த உலக தங்க கவுன்சில் தலைமைச் செயல் அதிகாரி இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விலை உயர்வுக்கு பாத்தீங்கன்னா டேவிட் டெய்ட் பல காரணங்களை முன் வச்சாலும் உலக நாடுகள் மற்றும் மத்திய வங்கிகள் தங்களோட பண இருப்புக்கு மாற்றா தங்கத்தை அதிக அளவுல வாங்கி சேமிக்கிறது தான். சீனாவில் பாத்தீங்கன்னா தங்கத்துக்கான விதிமுறைகள் தளர்த்தப்படுறது, அப்புறம் ஜப்பான்ல நிலவும் பணவீக்கத்தால மக்கள் தங்கத்துல அதிகமா முதலீடு செய்து இது நிதி நிலையற்ற தன்மையை நிலவுவதனால முதலீட்டாளர்கள் தங்களோட தங்கத்தை பாதுகாப்பா முதலீடாக கருதுறாங்க. அதுதான் முக்கியமான ஒரு கருத்து கணிப்பை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி விலை உயர்ந்ததுன்னா எவ்வளவு உயரும் அப்படின்னா கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது தற்போது ஒரு டாலரோட மதிப்பு ஒரு அவுன்ஸ், அதாவது 28.3 கிராம் தங்கம் சுமார் பாத்தீங்கன்னா 5.40 லட்சத்துக்கு மேல உயரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா 10 கிராம் நீங்க கொண்ட 24 கிராம் தங்கத்தோட மதிப்பு 1,90,000 முதல் 2 லட்சம் வரை உயர்றதுக்கு வாய்ப்பா கருதுறாங்க. அது ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் எதிர்பாராத விதமா மிக வேகமா முன்னேறினாலோ, அப்படி இல்லைன்னா தற்போது உலக நாடுகளோட மத்தியில நிலவி வரும் அந்த போர் பதற்றங்கள் முற்றிலுமா தணிஞ்சிச்சு அப்படின்னா தற்போதைய கணிப்புல ஏதாவது மாற்றங்கள் வரக்கூடும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கணிப்பு இந்த உலக தங்க கவுன்சில் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. 2024ஆம் ஆண்டுலேயே பாத்தீங்கன்னா இதே போல உலக தங்க கவுன்சில் உலகளாவிய புவிசார் அதாவது அரசியல் பதற்றங்கள் வங்கி நிலவரங்கள்னால இந்தியாவில் 2025ல 24 கேரட் தங்கம் ரூபாய் 1 லட்சத்தை கூட தாண்டும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருந்தது இதுல குறிப்பிடத்தக்கது. இதுல நம்ம என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இன்னுமே தங்கத்தோட விலை அடுத்தடுத்த வருடங்கள்ல நம்மளுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. நடுத்தர மக்கள் தான் இதுல ரொம்பவுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. அதனால இந்த தகவல் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காம பாருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.